வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த மீன் பொளிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ்லேயே இதை நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மீன் பொளிச்சது செய்யறதுக்கு 2 ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோ இருக்கும். நல்லா தண்ணியில் 2 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா மசாலா தடவிக்கலாம். மீன் நீங்கள் கட் பண்ணும்போதே இந்த மாதிரி மேலே கோடு போட்டு தர சொல்லி வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். ரொம்ப அதிகமாகலாம் அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இப்போது மீனோட உள் சைடும் மசாலா தடவிக்கலாம். அப்போ தான் குக் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு சைடும் மசாலா நல்லா தடவிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் இதே மாதிரி இன்னொரு மீனுக்கும் மசாலா தடவி வச்சிடலாம். இது ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். மீனை ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா மீனை போட்டு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். மீன் சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 சைடும் டோட்டலாக ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். ரொம்ப ஓவர் குக் பண்ணி குழஞ்சிடக்கூடாது. மீன் அப்படியே முழுசாக இருக்கணும். அதனால் திருப்பி போடும் போது பார்த்து சேஃபாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 மீனும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போது மீன் பொளிச்சதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். தேங்காய் பால் வச்சு அது செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இஞ்சி பூண்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ இதில் கட் பண்ண கருவேப்பிலத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி பச்சை ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதே அரை மூடி தேங்காவோட தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கிறதா எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கானதுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃப்ளேமில் வாழை இலையை காட்டி எடுத்துக்கலாம். நம்ம மீன் வச்சு மடிக்கும் போது உடஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி ஃப்ளேமில் காட்டிக்கிட்டோம்னா மடித்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இலை மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவி எடுத்து வச்சுக்கிறேன். கம்மியாக வச்சுக்கலாம், ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து அது மேலே வச்சுட்டு இப்போது இது மேலேயும் இன்னும் கொஞ்சம் கிரேவி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை மடிச்சிக்கலாம். ஃப்ளேமில் காட்டியிருக்கிறதுனால உடையாது, நல்லா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இப்போது நூல் போட்டு இந்த மாதிரி 2 சைடும் கட்டிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி மீன் பொரிச்சோம்ல அதே ஆயிலில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். மூடி போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வாழை இலையை திருப்பி விட்டுக்கலாம். உள்ளே இருக்க ஃபிஷ்ஷு மசாலா எல்லாமே ஆல்ரெடி குக் ஆனது தான். அதனால் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லா வரணும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணதுக்கப்புறமா இந்த நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட மீன் பொளிச்சது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.